கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, சில சமயம் வாஸ்து எச்சரிக்கைகள். வாஸ்து பிழையை காட்டும் கனவு சின்னங்கள். 1. தண்ணீர் செறியும் கனவு. அடிக்கடி தண்ணீர் ஊறுவது, வீணாவே செறியும் கனவு வந்தால் வாஸ்துவில் வடகிழக்கு மூலை ஈசான மூலை பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு. பணம் சேமிக்க முடியாமை, வாய்ப்பு இழப்பு ஆகியவை ஏற்படும். 2. பாம்பு அல்லது எலி பாயும் கனவு. இருள் சூழ்ந்த இடங்களில் பாம்பு வருவது, பயங்கரமாக பாய்வது போன்ற கனவுகள் வீட்டில் அருளிழப்பு, கீழ்மையான சக்திகள் இருப்பதை குறிக்கலாம். வாஸ்துவில் தெற்கு மேற்கு நைருதிய மூலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். 3. மொட்டை கோபுரம், இடிந்து விழும் கட்டிடம். வீடு இடிந்து விழும் கனவு அல்லது தகராறு நடக்கும் இடம் காண்பது. வீட்டின் தெற்கு மேற்கு பக்கங்களில் உள்ள கட்டமைப்பு தவறுகளுக்கு சின்னம். உறவுகளில் தகராறு, மன அழுத்தம், தர்ம பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. 4. அரைகுறை உடை அணிந்த வீரம் இல்லாத தேவதை விக்கிரகம். பூஜையறையில் புனிதம் குறைவு அல்லது வாஸ்து பிழை காரணமாக தேவபலம் குறையும். அருளும் ஆசீர்வாதமும் தடைப்படுகிறது என்பதற்கான சின்னம். 5. குழந்தைகள் அழுது பயந்து ஓடுவது. வீட்டில் பரம்பரை புண்ணியம் தேய்ந்து வரும் நேரம் இது. வாஸ்து தோஷத்தோடு அக்னி மூலை பூஜை திசை பாதிப்பு காரணமாக இருக்கலாம். போன வாரங்களில் உங்கள் கனவில் இவை வந்ததா? அப்படி என்றால் இது வாஸ்து அடிப்படையிலான நெருக்கடி எச்சரிக்கை. வாஸ்து கனவுகள் வருவதற்கான பரிகாரம். தினமும் உறங்கும் முன் ஓம் வாஸ்து புருஷாய நம 9 முறை ஜபிக்கவும். வாஸ்து எந்திரம் ஏற்றி கிழக்கு பக்கம் வைக்கவும். ஒரு முறையாவது வாஸ்து சாந்தி ஹோமம் தீபாராதனை செய்துவிடலாம். உறங்கும் திசை மாற்றம் செய்யவும் முடிந்தால் தலை தெற்கு, காலை வடக்கு. கனவில் வரும் சின்னங்கள் நிஜ வாழ்க்கையின் எச்சரிக்கைகள்தான், அதை உள்வாங்கினாலே மாற்றம் ஆரம்பம்.